ஹாப்பி நியூ வீக். ஒரு வைப்ரண்டான வீக் ஸ்டார்ட் பண்ணி இருக்குது. அந்த வீக்கை பாசிட்டிவாக ஆரம்பித்து முடித்து வைப்போம், சேர்ந்தே செய்வோம். அண்ட் இங்கே பாருங்க, யூகேல சன் ஷைன் பண்ணி இன்னும் 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 மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது. பட் சன்னாக இருக்குதோ, மழையாக இருக்குதோ, இடியாக இருக்குதோ, ஸ்னோவாக இருக்குதோ, தட் டசன்ட் ரியலி மேட்டர். எங்களுடைய மனசும் எங்களுடைய மைண்டும் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு மேட்டர்ஸ். ஸோ அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏன் அது மேட்டர் என்றா, மனசு தூய்மையாக இருக்கணும், மைண்டு கிளியராக இருக்கணும். அதுக்கு நம்மளை வழி நடத்தணும். அதோடு சேர்த்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நாம் செலக்டிவாக தேர்ந்தெடுக்க முடிகிற உறவுகளை. ஒன் ஆஃப் த உறவு எகெயின் லைஃப் பார்ட்னர், ரிலேஷன்ஷிப். ஸோ நிறைய பேர் நீங்கள் எங்களுடைய வீடியோஸை பார்த்து எங்களோட பயணிக்கிறீங்க. உங்களுடைய அன்பு மலைகளை பொழிந்து எங்களோட சேர்ந்து எங்களுடைய ஹாப்பினஸுக்கு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. உங்களோட ஹாப்பினஸுக்கு நாங்களும் சந்தோஷப்படுறதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஓகே. அண்ட் நிறைய பட்டுக்கொண்டிருக்கிற சில ஃபாலோவர்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் சொல்கிற விஷயங்களை பார்த்து எங்களுக்கு ரொம்ப பேர் மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே. நவ் இந்த வீடியோஸில் நான் என்னுடைய கணவருக்கு செய்கிற விஷயங்கள், எங்களுடைய எவ்ரிடே யதார்த்த வாழ்க்கையை வீடியோஸில் காட்டும் பட்சத்தில் நான் செய்கிறது, என்னுடைய கணவர் எனக்கு செய்கிற சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. இந்த சப்போர்ட் எப்படி வருது? இது நம்ம பர்ஃபெக்ட் கப்பிள்ஸ் கிடையாது. நம்ம பர்ஃபெக்ட் கப்பிள்ஸ் என்று போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோஸ் செய்யலை. ஆனால் இதில் என்ன போர்ட்ரேட் பண்ணப்படுதுன்னா, அன்பு, அண்டர்ஸ்டாண்டிங், குட் கம்யூனிகேஷன். நாங்களும் இன்னும் லேர்ன் பண்ணி கொண்டு இருக்கிற கப்பிள்ஸ் தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக எங்ககிட்ட இருக்குது. அது என்னென்னா, தூய்மையான அன்பு, பாசம், துரோகம் நினைக்காத பாசம். அது ஸோ இதைத்தான் நாங்கள் போர்ட்ரேட் பண்ணுறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க, ஈவிலாய் பட்டணும், கண்ணு பட்டுடும், அது பட்டுடும், இது பட்டிருக்கும்னு. எங்களுடைய அன்புக்கு நாங்கள் சாட்சி. எங்களுடைய அன்பு மற்ற ஈவில் பட்டு உடைஞ்சு சுக்குநூறாக போகிறதுக்கு நாங்கள் விடமாட்டோம். ஏனென்றால் அந்த அன்பு ஒரு தூய்மையான அடிப்படையில் தெய்வ சக்தி நிறைந்த ஆசீர்வாதத்தோடு உருவாக்கப்பட்ட அன்பு, உருவாக்கி கொண்டு கடைசி காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, எல்லா தம்பதியரும், எல்லா லவ்வர்ஸும் கல்யாணம் கட்டுறதுக்கு முதல், கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு இதை யோசிப்பாங்க. தங்களுடைய லவ் தான் இதுன்ட்டு. தப்பு கிடையாது. ஆனால் அதை யோசிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்குரிய அடித்தளத்தை உருவாக்குங்க. இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் இருக்கிறதுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்திருக்குது. இல்லைன்னு நாங்கள் காதலிக்கிற காலத்தில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. கல்யாணம் கட்டி ஆரம்பத்தில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஆனால் ஒரு நாளுமே அவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் நான் என்னுடைய கணவரை விட்டு போகணும்னு நினச்சதில்லை, என் கணவர் என்னை விட்டு போகணும்னு நினச்சதில்லை. ஏனென்னா எங்களால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமே வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியாது. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்கிறதுக்கு சரியான விதத்தில் விளங்குதா? ஒரு கண்மூடித்தனமான பிளைண்ட்னஸில் ஒரு சரியான ஒரு நபரோட இல்லாமல் நம்ம ஒரு குருட்டுத்தன்மையால் இனிமேல் அவரை விட்டுட்டு நான் இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அந்த இதை நான் சொல்லலை, அவரும் சொல்லலை. யதார்த்தமான ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் பாண்டை பற்றி தான் சொல்கிறோம். கல்யாண வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முதலே எங்களுக்குள்ள நாங்கள் நிறைய கதைச்சி தீர்த்துக்கிட்ட மற்றது சிச்சுவேஷனில் ஆக்ஷன், எங்களுடைய செய்கை மூலமாக நாங்கள் புரிந்து கொண்டோம். இதுதான் நான், இதுதான் அவர் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் சீட்டபிளான்றதை நாங்கள் புரிந்து கொண்டோம். தென் எகெயின் என்னுடைய கணவரை நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சந்தித்தேன். நான் அவருக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், அந்த சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் வேறு மாதிரி நடந்திருப்பாங்க. அது தவறும் இல்லை. அந்த சூழ்நிலையில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை, அந்த சூழ்நிலையில் அந்த மனிதரை பார்த்து நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் சில விஷயங்களை செய்த அது அவரால் மறக்கவே முடியாது. யாரும் அந்த சூழ்நிலையில் வேற மாதிரி நடந்திருப்பார்கள். அது நடந்தாலும் தப்பு இல்லை. ஆனாலும் இந்த பெண்
அதையும் தாண்டி தன் மனசையும் தன்னுடைய வார்த்தைக்கு உண்மையை கொடுத்து, அதாவது தான் பேசுகிற வார்த்தை உண்மை, அந்த உண்மையை அவ நிரூபிக்கிறார். இது உண்மைதான் என்றதை அவர் உணர்ந்து கொண்ட கட்டம் அதில் ஐ திங்க் அதுதான் ஃபர்ஸ்ட்டு அவருடைய மனசில் என்னுடைய பர்சனாலிட்டி பற்றி வந்த ஒரு எண்ணம். அதுக்கு பிறகு நிறைய விஷயம் நடந்தது பிறகு அந்த எண்ணத்தோட கலந்த ஒரு பாசமான ஒரு அன்பு தான் காதலாக மலர்ந்தது. எனக்கும் அதே தான். கண்மூடித்தனமான காதலிக்கிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை. அதுக்குள்ளே போய் தேவையில்லாமல் சிக்கப்படுறதுக்குரிய எண்ணமும் நோக்கமும் எனக்கு இல்லை. அதுக்குரியது அதே மாதிரி அவருக்கும் அதே தான். எங்களுடைய காதல் கதையை நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு 2-3 லைவ் செஷன்ஸ்லேயோ இல்லை ஒரு வீடியோஸ்லேயோ பார்ப்போம் என்ன மாதிரி என்று. அது முக்கியம் இல்லை. காதல் கதைன்றது எல்லாருக்குமே காதல் கதைகள் இருக்கும், மோஸ்ட் ஆஃப் தம் இருக்கும். ஆனால் நாம் எப்படி வாழ்கிறோம், நான் அன்றைக்கு ஒரு லைவ்லேயும் சொன்னேன், நான் என்னுடைய கணவரை நான் கல்யாணத்துக்கு பிறகு தான் உண்மையில் ஒவ்வொரு நாளுமே காதலிக்கிறேன். இன்னும் ஐ திங்க் என்னுடைய கணவரும் அதை உடன்பட்டு, இந்த கருத்துக்கு உடன்பட்டு ஆமோதிப்பார் தான் நினைக்கிறேன். என்ற அவரும் அதுதான். ஏன்னா காதலிக்கும் போது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நிறைய இமேஜினேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் வாழும்போது தான் யதார்த்த வாழ்க்கை தெரியும். அந்த நேரம் தான் ஒருத்தரை நாம் அவங்களுடைய அழகுக்காகவும் அவங்களுடைய அசிங்கத்துக்காகவும் நாம் ரெண்டுமே ஒரே மாதிரி எங்களுடைய மனநிலையை தயார் பண்ணி அவர்களை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையான்றது அந்த நேரம் தான் புரியும். ஸோ அந்த அடிப்படையில் குட் கம்யூனிகேஷன், நான் இது நிறைய முறை சொல்லியிருக்கேன். குட் கம்யூனிகேஷன், ஆனால் குட் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பிரச்சனைகள் வரும். நாங்களும் எங்களுக்கும் காதலிக்கிற காலத்திலையும் பிரச்சனைகள் இருக்குது. கல்யாணம் கட்டினது பிறகு இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ எங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த ஒவ்வொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுதும் ஒரு நாளும் நான் இதை எம்பசைஸ் பண்ணுறேன், ஒரு நாளும் நான் என்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நான் நினைச்சது இல்லை, அவரும் என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சது இல்லை. அதுதான் உண்மையான காதல். அதை பிரிஞ்சு போகணும்னு நினைச்சது இல்லாத காரணம் சரியான காரணங்கள். இந்த நபரை பற்றி நான் புரிஞ்சு கொண்டது, அவர் என்ன பற்றி புரிஞ்சு கொண்டது இக்கட்டான சூழ்நிலையில், அசிங்கமான நேரங்களில், அருவருப்பான நேரங்களில், கஷ்டமான நேரங்களில், அழகான தருணங்களில் as well. ஓகே, ஸோ அந்த வாழ்க்கையை ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காலேயோ ஒரு சின்ன என்ன சொல்கிறது மனநோவாலேயோ நாங்கள் ஒரு விட்டுட்டு போகணுமென்று நினைக்கிறதே இல்லை. இன்ஸ்டட் அதை நாங்கள் கிளாரிஃபை பண்ண நினச்சி எங்களுக்குள்ளேயே சில ரூல்ஸை நாங்கள் போட்டிருக்கிறோம். ஒருத்தங்க செய்கிற விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றால் ஓகே உட்காந்து கதைப்பம், இதுதான் எனக்கு பிடிக்கவில்லை என்று. ஒருவேளை அவங்க அதை ஆமோதிக்கிறாங்களோ இல்லையோ, இதுதான் ஒரு பார்ட்னருக்கு பிடிக்கவில்லைன்னு அதை சொல்லத்தான் வேணும். அதுக்கப்புறம் மட்டமாக அது கத்தக்கூடாது, அதுக்கு ஃபைட் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் நான் கத்துவேன், அதிரடியாக கத்துவேன், கோவம் வந்தால் கச்சு முச்சுன்னு கத்துவேன். பிகாஸ் அப்படி ஒரு பொஸ்ஸான ஒரு இதுலேயே நான் இருந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி ஒரு அக்காவாக வாழ்ந்து பழகிட்டேன். ஸோ தனியாக சிங்கிள் லேடியாக வாழ்ந்து பழகிட்டேன். ஸோ அந்த குணத்தில் கத்திருக்கிறேன். ஆனால் அவர் என்ன செய்வாரண்டா, எனக்கு பழகி கொடுத்தது எவ்வளோ கோவம் இருந்தாலும் பொறுமையாக இருந்து கூப்பிட்டு வச்சு தடவி சொல்லுவார் இது சரியில்லைன்ட்டு. அந்த குணம் தான் என்ன அதை புரிய வச்சது. அந்த குணம் தான், அந்த தடவல், அந்த அன்பு. அப்போ தான் எனக்கே புரிஞ்சது, இப்படியும் கதைக்கலாம் ஒரு லைஃப் பண்ணுறேன், எட்டிக்கு போட்டு சண்டை தான் போடணும் வண்டி இல்லைன்னு நானும் அதை புரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கிக்கொள்ள பழகிக்கொண்டு கேட்கறதுக்கும் வாயை மூடி கேட்கறதுக்கும் பழகிக்கொண்டேன் நான். ஆனால் அதுக்கு முதல் வந்த நாட்கள் எல்லாம் சண்டை போட்டு போயிடுவேன். அப்படியெல்லாம் போயிருக்கிறேன் நிறைய முறை. ஆனால் அவருக்கு அந்த பொறுமை இருந்திருக்கு. அவருடைய சில குணங்களும் எனக்கு பிடிக்காம இருந்தது. நான் அப்படி போனதுக்கு அப்புறம் அவர் பின்னுக்கு வர மாட்டார். உடனே வருவார், ஆனால் உடனே வரையில அந்த டைமில். அது எனக்கு பிடிக்கல. எனக்கு பின்னுக்கு ஏன்னா அவர் வரையிலன்னு நான் நினச்சிருக்கேன். என்னத்துக்கு அவர் வரையில சமாதானப்படுத்தலை. அவர் வருவார், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வருவார். எனக்கு அவர் உடனே வரணுமென்ற ஒரு எண்ணம் இருக்குது. தெரியும் தானே, நமக்கு ஒரு சின்ன சின்ன அல்ப ஆசைகள் எல்லாம் இருக்கும்.
ஆனால் இதெல்லாம் கல்யாணத்துக்கு சரிப்பட்டு வராது என்றதை நான் விளங்கி கொண்டேன். அப்போ அவர் வராததுக்கு இன்னும் அதை நார்மலாக என்ன காரணத்துக்காக சண்டை போட்டதை மறந்து இது வராதது காரணத்துக்காக சண்டை இன்னும் கூடும். அப்படியெல்லாம் கூடியிருக்கு. இதை நான் ஓப்பனாக அவர்கிட்ட சொன்னேன். அவரும் ஏன் வர இல்லைன்றதுக்கு ஓப்பனாக அவரும் காரணங்கள் சொன்னார். அவர் சொன்னார் தந்த வைஃபை எப்படி விட்டுட்டு இருக்கணும், அவள் கூல் டவுன் ஆகட்டும் மட்டும் தான் இருந்தேன்ட்டு. நான் என்ன நினச்சேன், இவருக்கு இவ்வளோ திமுறாண்டு நான் இப்படி இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ், இப்படி எங்களுக்கும் நடக்கிறது தான். பர்ஃபெக்ட் கப்பிள்ஸ் நாங்கள் இல்லை. ஆனால் இப்படி நடக்கும்போது நாங்கள் என்ன செய்யறது, இது உண்மையை ஓப்பனாக எனக்கு இப்படித்தான் தோணுதுன்னு சொல்லிவிட வேணும். அவரும் அப்படி அன்றைக்கு அதுக்கு பிறகு அவரும் ஈவன் நான் கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டேன் அப்படி எழும்பி போகாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் அவர் அதுக்கு பிறகு உடனே பின்னுக்கு வந்தவர். அந்த குணத்தை பார்த்துட்டு நானும் சரியாக செய்ய வேணும் எல்லா விஷயத்தையும். அவர் சொன்ன மாதிரி நானும் பொறுமையாக அந்த இடத்துல இருந்து கேட்கணும்னு நானும் நினச்சேன். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை நான் என்னத்துக்கு சொல்கிறேன்டா, ப்ளீஸ் மை டியர்ஸ், ஈகோஸை விடுங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் எதுக்காக காதலிச்சிருந்தீங்கன்றதை புரிஞ்சு அதை சண்டை நேரங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவருக்கும் கோபம் வர்றது 7வது கட்டம், பொறுமையானவர். ஆனால் 7வது கட்டத்தில் கோபம் வரும் அவருக்கும். நானும் எதிர்த்து காய்ச்சா கோபம் வரத்தான் செய்யும். கேட்காமலுக்கு நான் கேட்கல முதலெல்லாம். இப்போ அதை நான் அப்படி செய்கிறதில்லை. முடிந்த வரைக்கும் நான் அப்படி செய்கிறதில்லை. அவரை சொல்கிறத நான் கேட்குறேன். அவர் மேலே எனக்கு நிறைய மரியாதை. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் என்னென்ன விஷயங்கள் செய்கிறத பார்த்து அவருடைய ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதால எனக்கு மரியாதையும் காதலும் கூடத்தான் எனக்கு இருக்குது. அதேமாதிரி அவருக்கும் தான். ஐயோ தந்த வாய்ப்பு முதல் எப்படியெல்லாம் அடாவடித்தனமாக இருந்தால் தனக்காக இப்படியெல்லாம் கொண்டிருக்கிறா அப்படின்றதும் என்னுடைய குணம் அவருக்கு பிடிக்கும். இது அவருக்காக நான் மாற்றிக்கொள்றதால அவரும் என்ன சொல்றாருண்டா, நாங்கள் இதை பற்றி காய்ச்சிருக்கோம் சொல்லியிருக்கேன், ஏன் நீங்கள் நினைச்சதே இல்லையா விட்டுட்டு போறதுக்கு சண்டை காலங்களில் சண்டை நேரம் இல்லை எந்த வைஃப் என்னை சந்திச்சதும் என்னை பார்த்ததும் அந்த வைஃபை நான் விட்டுட்டு போக மாட்டேன். உங்களுக்கு முதலும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், இதெல்லாம் கதைச்சு தீர்க்கலாம். அந்த அன்பு, அந்த பாசம், அதே மாதிரி நானும் தான் என் கணவரை எப்போ நான் கல்யாணம் கட்டணும்னு நினைச்சனோ அந்த நிமிஷத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சார வரைக்கும் நான் நினைக்கிறேன். அந்த வெறுப்பு எனக்கு வராது. ஏனடா அவர் ஒரு தூய்மையான ஒரு ஆள். அவரை நான் அன்பாக காதலிச்சேன், கண்மூடித்தனமாக காதலிக்கலை, இன்ஃபேக்சுவேஷனில் காதலில், உடல் சுகத்துக்காக காதலிக்கையில், எதுக்காக காதல், அவருடைய மனசுக்காகவும் அவருடைய எண்ணங்களுக்காகவுமே நான் காதலிச்சேன். அதனால் சண்டை போகிற நேரத்தில் ஐயோ என் கணவர் இன்னும் வர இல்லைன்னு தான் யோசிச்சுருந்தேன் அந்த காலங்களில். இல்லாட்டா இப்போ எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுன்ட்டு அப்படியெல்லாம் யோசிச்சோம் இல்லையோ, ஒரு நாளும் விட்டுட்டு போகணும்னு நான் நினச்சதில்லை. ஓகே, ஸோ இதில் என்ன நான் சொல்ல வரேன்டா, திரும்ப ப்ளீஸ் மேக் ஷுவர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கல்யாண பந்தத்துக்குள்ளே போனீங்களேண்டா, தயவு செய்து மேக் ஷுவர் பண்ணுங்கள் அந்த கல்யாண பந்தத்துக்கு எதுக்காக நீங்கள் போனீங்க. ஒருத்தங்களை பிடித்து மனசார காதலிச்சு போனீங்களா? அன்பு காதலிச்சது நோ உடம்பு சுகம், நோ பணம், நோ இது அன்பு. இன்றைக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் அவரோட ரோட்டில் நடக்கிறதுக்கு நான் தயார், அவர் என்னோட ரோட்டில் நடக்கிறதுக்கு அவர் தயார். அதை மாதிரி உங்களால் இருக்க முடியுமெண்டா கல்யாணத்தை சூஸ் பண்ணுங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணுங்க, போங்க. இல்லை உங்கள் 2 பேருக்கும் வேறு எண்ணங்கள்ட்டு அதை ஓப்பனாக கதைச்சிட்டு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருங்க. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் சாய்ஸஸ் உண்டு. அதை நான் கதைக்கவில்லை. நான் ஒரு ஒழுக்கமான இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒழுக்கமான கல்யாண பந்தத்தை பற்றி தான் நான் கதைக்கிறேன். மற்ற பந்தங்கள் ஒழுக்கம் இல்லைன்னு நான் சொல்ல வரையில்லை. இது எனக்குரிய ஒழுக்கமான, என்னுடைய கணவருக்குரிய ஒழுக்கமான ஒரு கல்யாண பந்தத்தை பற்றி நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த வகையில் ஓகே, இந்த வீடியோ டூ மச்சாக போய் கொண்டிருக்குது. ஸோ தட் another thing, இன்னொரு விஷயம், இது முடிக்கிறதுக்கு முதல் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கணவரோ மனைவியோட அவங்களுடைய அரவணைப்பில் இருங்க. கொஞ்சம் அவங்களோட உடம்புட்ட சூடு படட்டும். அவங்களோட கைகள், அவங்களோட முத்தங்கள் எல்லாத்தையும் பட வைங்க. உங்களுக்கு அந்த பொடிலி கனெக்ஷன் ரொம்ப வேணும். நாட் ஓன்லி செக்ஷுவலாக, பொடிலி கனெக்ஷன் வேண்டும் சரியான மாதிரி பொண்டாரத்துக்கு. ஏனண்டா கோபத்தாபம் மனஸ்தாபம் இருக்கிற நேரங்களில் அந்த அன்பு பொடி மூலமாகவும் நமக்கு ஏக்கத்தை கொடுக்கும். ஐயோ என்னுடைய கணவர் இல்லையே அப்படின்னு. எனக்கு அப்படி, என்னுடைய கணவருக்கும் அப்படித்தான். திடீரென்று நான் இங்கே ரொம்ப கீழே இருந்தேன்னா அவர் கேட்பாரு, எங்கே இருக்கிற சின்ன நேரம் அவர் நித்திர கொண்டுட்டார் மத்தியானத்தில்.
எழுப்பி பார்த்துட்டு அந்த வைஃபை காணமண்டு உடனே குரல் கொடுப்பேன், டெடா டெடா எங்கே இருக்கிறான்ட்டு. ஏன்னா அந்த வைஃபை கட்டுப்பிடிச்சு இருக்கிறது, தொட்டுட்டு இருக்கிறது, அந்த அந்த உடம்பு அதை தேடும். காம ரீதியாக நான் சொல்ல வரவில்லை, உணர்வு ரீதியாக, பாச ரீதியாக தேடும். ஸோ அந்த மாதிரி கனெக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓகே, let's have a blessed week with the right people in our life. Take care, my lovelies.